சத்யராஜ் குப்தா இருந்தார். இப்போ தாவேக்கா எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சிக்கல்களாக என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு புதிய ஒரு தலைவராக வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து தமிழகம் முழுவதும் பேருந்தில் இலவசமாக பெண்கள் பயணம் செய்யலாம், அவருக்கு 6 சிலிண்டர் இலவசம் என பல்வேறு விதமான வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? வேறு என்னென்ன சிக்கல்களை அவர் எதிர்கொள்கிறார்? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன சிக்கலை சந்திக்கிறாரு அப்படிங்கிறத விட தமிழ்நாடும் காங்கிரஸ் கட்சியும் பல சிக்கல்களை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். இப்போ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணி செயலாளர் தயானந்த் வந்து விலகிட்டாரு. அகில இந்திய தொழில் வல்லுநர் காங்கிரஸ் அமைப்பினுடைய இருந்த பிரேமானந்த் பாலாஜி விலகிட்டாரு. இது ரெண்டும் ஒரு பக்கம் நடக்குது. காங்கிரஸ்க்கான இளைஞர்கள் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான குற்றச்சாட்டுகள் தாவேக்கா மேல அடுத்தடுத்து வந்திருக்கு. ஒன்று வந்து ராயபுரம் எம்எல்ஏ இது எல்லாமே, அது மட்டும் இல்லாம ஒரு 10 வயது குழந்தைகள், இது இல்லாம கடலூர்ல வந்து 2 வயது குழந்தையை கடத்தினது, இது இல்லாம பாம்பு தினேஷ் வந்து அவர் மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னா, இப்ப லாண்ட் ஆர்டரை வந்து விஜய் வந்து வர்றாரு அப்படிங்கும்போது அவங்க கட்சிக்காரங்களை ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு காபந்து அரசு தான் விடுங்க. காபந்து அரசுல அடுத்து என்ன சவால் அதை சொல்லுங்க. இப்ப என்ன சவால்னா, அவர் வேற வழியில எப்படியாச்சும் 118 ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து எல்லார்த்திட்டையும் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் போவாங்கன்னு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிமுக இருந்து ஒரு குரூப் உடைச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதான் நடக்கும். இவங்களோட சேர்ந்து தான் நிற்பாங்க. அவங்க தான் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. திரு வேலுமணி அவர்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. வேலுமணி அவர்களுக்கும் சரி, விஜய் அவர்களுக்கும் சரி, அதே போல ஆதவர்ஜனா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டணப்பாக்கத்தில் ஒரே வீடு தான், ஒரே ஃப்ளோர் தான். அவங்க எல்லாருமே தனித்தனியாக ஃப்ளோர் இருக்கும். எல்லாரும் ஒரே பென்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குது. இது கான்ஃபிடென்ட்டான தகவல் தான். இவங்களுக்குள்ள நடக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில இறுதி முடிவெடுத்து இந்த அதிமுக உடைஞ்சிருக்கீங்களா? அதிமுக உடைச்சா பாஜகவுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற ஒன்றும் கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் செகண்ட் இன் கமாண்ட்ல ஒரு பெரிய கட்சியாக வரணும் தான் ஆசைப்படுறாங்க. அதிமுக டைலூட் பண்ணதான் அவங்க ஆசைப்படுறாங்க. அதிமுக டைலூட் ஆனால் ரொம்ப நல்லது தான் விரும்புவாங்க. அவங்க அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகிறது தான் அவங்களுக்கு வந்து அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குன்னு பார்ப்பாங்க. அதனால கண்டிப்பாக மறுபடியும் 2 உடையுது அப்படின்னா அவங்க ரொம்ப வரவேற்பாங்க. அதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. பர்சனலாவே வந்து வேலுமணி வந்து பலமுறை வந்து ஆட்சி அமைத்தால் என்ன சவால்கள் அவருக்கு முக்கியமான சவாலா இருக்கு? ஆட்சி அமைச்சால் எப்படி வந்து தொண்டர்கள் இருந்து தன்னை காப்பாத்துங்க அப்படின்னு கரூர் சம்பவத்துல வந்து ஒரு கடிதம் கொடுத்தாரு. நான் வருவேன், மக்களை சந்திப்பேன், ஆனா என் தொண்டர்கள் இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது போல அவர் தொண்டர்கள் இருந்து அவரை காப்பாத்துறது ஒரு பெரிய வேலையா காவல்துறைக்கு இருக்கும். அவர்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறதும், அவர் பண்ணக்கூடிய எல்லா தப்புகளும், அவர் பண்ணக்கூடிய தொண்டர்கள் அத்துமீறலுக்கும் அண்ணன் காங்கிரஸ்காரங்களை போல மூத்தவர்களை போல பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு கொண்டு நிறுத்துவாங்க. அது வந்து எனக்கே வருத்தமா தான் இருக்கு. நாளைக்கு அவங்க பண்றதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வருவீங்களா நினைக்கும் தான் எனக்கு வேதனையா இருக்கு. அவங்க அனுபவம் வாய்ந்த கட்சி காங்கிரஸ், பல பிரச்சனைகள் எதிர்த்திருக்கிறது, அந்த எண்ணத்தோட அவங்க இருக்கிறாங்க. இல்ல இந்த பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு நான் என்ன இதுல கேட்கறேன்னா, அந்த இருதுருவ அரசியலுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுமா? திமுக அதிமுக என்ற இருந்த நிலை மாறி காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு பழமையான ஒரு கட்சி, அவங்களுக்கு பல தேர்தல் வியூகங்கள் தெரியும். இது ஒரு பெரிய ஃபோர்ஸ், இளைஞர் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸும் அந்த அனுபவமும் இந்த இளைஞர்களும் இணைந்து ஒரு புதிய சக்தியாக தமிழகத்தில் 35% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 10% வாக்குகள் வந்து இருக்குது. இது அப்படியே கூடும்போது இந்த திமுக அதிமுக இதுல வந்து யாருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த இளைஞர்கள் மத்தியில் ராகுலை கொண்டு சேர்த்துடலாம், இந்த இளைஞர் மத்தியில் காங்கிரஸ் கொண்டு சேர்த்துடலாம், இது வந்து ஒரு புதிய ஒரு அலையை உருவாக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்க கட்சியை வளர்க்கறதுக்காக ஏன் உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பு உண்டு தான். கொஞ்சம் ராகுலுடைய முகம், அது பரிச்சயமான முகம். ராகுல் விஜய் அப்படிங்கிற முகம் கன்னியாகுமரி வந்து சென்னை வரை பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பரிச்சயமான ஏற்படாது, ஒரு பரிச்சயமான முகமாக மாறும். ஆனா விஜய் என்ன உறுதிப்பாடு காமிக்க போறார் RSS எதிர்ப்புல, சனாதன எதிர்ப்புல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னும் அது ஒரு விடை கிடைக்காத ஒரு விஷயம். இங்க ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க பிஜேபி, பெரிய என்ன இது பண்ணிட போறாங்க? இல்லை, ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எம்எல்ஏ கிடையாது. ஆனால் அவங்க எப்படியாவது தர்கா வெடிக்கணும்னு திருப்பரங்குன்றத்தில் எல்லா பஞ்சாயத்து பண்ணாங்க. அதே இடத்துல தாவேக்கா வந்து சிடி நிர்மல்குமார் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு ஒரு RSS காரரை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. அவர் 10 வருஷம் RSSல இருந்தவர், அவர் இன்னைக்கு வந்து நிற்கிறாருங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய டஃப் ஃபைட். அவரெல்லாம் காங்கிரஸ்காரங்க திருத்திடுவாங்க சார். அவங்களோட மதசார்பற்ற கொள்கைகள்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து திருத்திடுவாங்க. நீங்க அப்படி நெகட்டிவாகவே பார்க்குறீங்க? என்ன பெரிய பூதம் மாதிரியே காமிச்சிட்டு இருக்கீங்க. அது பிஜேபி அந்த அளவுக்குலாம் போகாம தாவேக்கா வந்து இன்னொரு தடுப்பு, திமுகவுக்கு அடுத்த தடுப்பாக ஒரு அண்ணன் சொல்றது எனக்கு வந்து நாங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக திமுகவை காப்பாத்த நாங்க வந்து தாவேக்கா ஆதரிக்கிறோம் சொல்றாரு. அதை நம்பல, நீங்க அதை நாங்க நம்பல. அது ரொம்ப வேடிக்கை.